Hello everyone, welcome back to my channel. நான் தான் இம்தியாஸ் and this is the 5% club. இது ஒரு மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ. இது எந்த விதமான டிப்பும் கிடையாது, எந்த விதமான ஒரு சஜஷனும் கிடையாது, ஒரு காலும் கிடையாது. இது ஜஸ்ட் என்னோட வியூ அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் த மார்க்கெட். இது ஒரு ரெஃபரன்ஸஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். நமக்கு 4 ஸ்டாக்ஸ் ஸ்விங் ட்ரேடிங்காகவும் இருக்குது. நம்ம பேசிக் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இப்போ கவர் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட் இப்போ நம்ம நிஃப்டிக்குள்ளே போனால் இதுதான் டெய்லி டைம் ஃப்ரேமில் நான் இப்போ தான் இங்கிலீஷ் அனாலிசிஸ்க்கு எல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ திஸ் வீடியோ வில் பி குவிக். நீங்களே பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஒரு ரேஞ்சில் தான் சிக்கியிருக்கு. ஓகே, நிஃப்டி ஒரு நல்ல ரேஞ்சில் சிக்கியிருக்கு. இங்கேருந்து புல்லிஷாக இருந்துச்சு என்னோடய வியூ, அதே மாதிரி புல்லிஷாக இருந்துச்சு. இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ என்னோடய வியூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சென்டரில் சிக்கியிருக்கு. ஓகே, ஸோ 19,800க்கு மேலேயும் 19,450க்கு கீழே தான் பையர்ஸ் செல்லர்ஸோட ஆக்டிவான பொசிஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே மார்க்கெட் எவ்வளோ நடுவில் இருந்தால் கூட அவங்க வந்து ப்ரீமியம்ஸ்னால, அதாச்சும் டீட்டா டிகே, டைம் டிகேனால அவங்க கேஷ் சம்பாதிப்பாங்க. ஆப்ஷன் செல்லிங் கோர்ஸில் நீங்கள் அதை கற்றுக்குவீங்க. அதாச்சும் ஆப்ஷன் செல்லிங் சீரீஸில் நான் உங்களுக்கு அதை கவர் பண்ணிடுவேன். ஸோ இப்போது என்னோடய ஆக்ஷன் நாளைக்கு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி ஒரு வேளை மிடில் ஓப்பனர்ஸ்னால் எனக்கு இன்ட்ரெஸ்டடே இல்லை, சுத்தமாக இன்ட்ரெஸ்டட் இல்லை. பிகாஸ் இது என்ன ஆகும் அப்படின்னா, இங்கேருந்து இப்படி போகும், மேலே வரும், ரெசிஸ்டன்ஸ் ஹிட் பண்ணும், சப்போர்ட் ஹிட் பண்ணும், ரெசிஸ்டன்ஸ் ஹிட் பண்ணும், இதுதான் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியான டைம் தான் வந்து ஹிட் ஆகிருக்கு. ஸோ வீக் ஆகலைன்னு தான் என்னோட அனாலிசிஸ் சொல்லுது. ஓகே, ஒரு வேளை மேலே பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நான் எங்கே பை பண்ணுவேன்னா 19,860க்கு மேலே தான் பை பண்ணுவேன். செல்லிங் வந்துட்டு 19,650 கீழே செல் பண்ணுவேன். ஓகே, ஆன் நிஃப்டி. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி ஒரு நல்ல ப்ளேஸில் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக மார்னிங் நான் செல் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அதாச்சும் நிஃப்டி ஒரு ஷார்ப்பான ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் கீழே வந்துட்டுருக்கு. ஓகே, ஒரு பேட்டர்ன். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைனையும் ஃபாலோ பண்ணுறது, அந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே வந்துடுச்சு. இப்போது அதாச்சும் 15 மினிட்ஸ்க்குள்ளே போய்க்கலாம். ஒரு வேளை 44,160க்கு கீழே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நான் ஷார்ட் பண்ணி 43,860 வரைக்குமே என் டார்கெட் இருக்கும். ஓகே, இது பிக் டார்கெட். நான் இதை பிடிச்சிட்டு கண்டிப்பாக உட்காருவேன். அதாச்சும் பேங்க் நிஃப்டி 44,160க்கு கீழே வரணும். கீழே சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா நான் ஷார்ட் பண்ணிடுவேன். என்னோடய டார்கெட் 43,900 வரைக்கும் கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. யூஎஸ் ஆயில் 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டில் தான் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக என்ட்ரு பண்ணுவேன். அதாச்சும் $87.90 கிட்ட நான் என்ட்ரு பண்ணுவேன். ஓகே, என்னோடய ஸ்டாப் லாஸ் இங்கே தான் இருக்கும், இந்த கேண்டில் கீழே இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஸ்விங் தான் வந்து வேலிடான ஸ்டாப் லாஸ், பட் எனக்கு ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ செட் ஆகாது, அதனால் நான் கொஞ்சம் க்ளோஸாக வைக்கிறேன். அது போக இது ஒரு ரெசிஸ்டண்ட், இது சப்போர்ட்டாக மாறும். பிரேக் ஆகிடுச்சுன்னா இது சப்போர்ட்டாக மாறிடும். ஸோ அதனால இங்கே வச்சுருக்கேன். ஸோ நான் என்ட்ரு எங்கே பண்ணுவேன்னா $87.98 என்ட்ரு பண்ணுவேன். ஆன் தி அப்பர் சைட் பை. செல் எங்கே பண்ணுவேன்னா $86.20 கீழே நான் செல் பண்ணுவேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் யூஎஸ் ஆயில். நெக்ஸ்ட் நமக்கு 4 ஸ்டாக்ஸ் இருக்குது. ஒன் இஸ் கோல் இண்டியா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் என்னோடய லிஸ்ட்டில் இருக்குதுன்னு. கோல் இண்டியா நாளைக்கு கூட என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு நல்ல ப்ரைஸில் தான் கிடைக்கிது. ஸோ டெஃபினெட்லி பீப்புள் கேன் கன்சிடர் இட். ஓகே, நான் எங்கே கோல் இண்டியா வாங்குவேன்னா 308 ருபீஸில் வாங்குவேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 296 or 295 ருபீஸ் இருக்கும். இது நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஷீட்டில் போய்ட்டு என்ட்ரி எக்ஸிட் டிஃபைன் பண்ணிங்கனாவே போதும். அது உங்களுக்கு எவ்வளோ வாங்கணும், எவ்வளோ குவான்டிட்டி, எவ்வளோ ரூபாய் லாஸுக்கு வாங்கணும்னு சொல்லிடும். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வாராக் இன்ஜினியரிங் ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்டே இருக்குது. ஓகே, வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ட் கிட்டே இருக்குது. அதாச்சும் நிறைய டைம் டெஸ்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கு. கண்டிப்பாக பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா நான் வாங்குவேன். ஆனால் நான் வாங்குகிற இடம் இங்கே ரொம்ப சப்ஜெக்டிவ். அதாச்சும் 580 ருபீஸ்க்கு மேலே தான் வாங்குவேன். 518 ருபீஸ்க்கு மேலே தான் நான் வாங்குவேன். ஓகே, 518 ருபீஸ் ஒரு 519 ருபீஸில் நான் வாங்குவேன். அதாச்சும் இங்கே நான் பை பண்ணுவேன். இதுதான் என்னோடய ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஐ நோ இட் இஸ் அ பிக் ஸ்டாப் லாஸ், பட் ஸ்விங் ட்ரேடிங். ஓகே, ஸ்விங் ட்ரேடிங்கில் பெரிய ஸ்டாப் லாஸஸ் வரும். ஓகே, ஸோ என்னோடய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 482 ருபீஸ். நெக்ஸ்ட் ஃபேஸ் 3Q பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரேஞ்சில் கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்துச்சு. நாளைக்கு பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா 425 ருபீஸ். நாளைக்கு கிடையாது, இந்த வீக்கில் எப்போ பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா கூட நான் வந்து 425 ருபீஸ் தான் வாங்குவேன். செல் பொசிஷன் இல்லை, ஏன்னா மார்க்கெட்
அப் ட்ரெண்ட்லேருந்து சைட்வே மார்க்கெட்டில் போயிடுச்சு. தெர் இஸ் a சான்ஸ் இது மேலே போகிறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் டாடா கன்சியூமர் ரொம்ப நல்லா இருக்குது கைஸ். அதான் நான் சொல்கிறேன் பாருங்கள், வீக்லி டைம் ஃப்ரேமில் ஆல்மோஸ்ட் 700 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு இதே ரேஞ்சில். இப்போ இங்கே ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது. நீங்களே பாருங்கள், 760 டேஸ்க்கு அப்புறம் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஆல்ரெடி நம்ம இதை கவர் பண்ணியிருந்தோம், திருப்பி நான் கவர் பண்ணுறேன். டாடா கன்சியூமர் நானாக இருந்தால் நாளைக்கு கண்டிப்பாக நான் வாங்குவேன். இந்த ப்ரைஸில் வாங்குவேன்னா கண்டிப்பாக ஐ டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம், பிகாஸ் இட்ஸ் டாட்டா. செகண்ட் திங், இட்ஸ் அ குட் ஸ்டாக். ஓகே, நிஃப்டி 50 இருக்க ஸ்டாக் இது, லிக்விடிட்டிக்கு பிரச்சனையே கிடையாது. 915 ருபீஸ் கூட நான் வாங்குவேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 887 ருபீஸில் இருக்கும். ஓகே, இல்லை இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா டோட்லி ஃபைன். திருப்பி இந்த லெவலுக்கு வந்துச்சுன்னா நான் வாங்குவேன். இல்லை இந்த ட்ரெண்ட் லைன் கூட இருக்குது, இந்த ட்ரெண்ட் லைன்ட்ட வந்துச்சுன்னா கூட நான் வாங்குவேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ என்டர். ஆனால் நீங்கள் எப்படி என்டர் பண்ணலான்னா, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கா, அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிடுச்சா நீங்கள் என்டர் பண்ணலாம். ஓகே, பட் ப்ளீஸ் அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஷீட் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்க ஷீட் யூஸ் பண்ணுங்கள். இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு அது ப்ரொவைட் பண்ணிடுறேன். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் உங்களோட லாஸ் டிஃபைனாக இருக்கும். நீங்கள் குவான்டிட்டி என்ன சொல்கிறது, பிளைண்டாக போய் நீங்கள் வந்துட்டு 100 குவான்டிட்டி 200 குவான்டிட்டி வாங்க வேணாம். நீங்கள் 100 இல்லை 1000 ருபீஸ் லாஸ் வைக்கிறீங்க, இல்லை 2000 ருபீஸ் லாஸ் வைக்கிறீங்கன்னா, அது என்ட்ரி எக்ஸிட் மட்டும் என்ட்ரு பண்ணிங்க அந்த ஷீட்டில் அப்படின்னா அதே உங்களுக்கு சொல்லிடும் 1000 லாஸ்க்கு எவ்வளோ வாங்கணும், 2000 லாஸ்க்கு எவ்வளோ வாங்கணுன்ட்டு. ஓகே, நீங்கள் எக்ஸ்ட்ரீம் மேக்ஸ் எல்லாம் கற்றுக்கணுன்னு அவசியம் கிடையாது. அந்த ஷீட்டே உங்களுக்கு சொல்லிடும். இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் இருக்கிறதே இதெல்லாம் நம்ம லைஃப் ஈஸி பண்ணுறது தான். ஸோ மேக் இட் ஈஸி. ஆல்ரைட், அப்போ நான் ஸ்ட்ராட்டஜி வீடியோ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அதில் நல்ல ஒரு வியூஸே எனக்கு ரீச் ஆயிருக்கு, நல்ல ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸும் கிடச்சிருக்கு. ஸோ வி ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி கிராஸ்ட் அரௌண்ட் 200 ஐ திங்க் 120 சப்ஸ்கிரைபர் சம்திங், which I'm very happy about. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்கள். கைஸ், ஸ்டாக் மார்க்கெட், ஸ்டாக் ட்ரேடிங்கிறது ஒரு லைஃப் ஸ்கில், எல்லாருமே கற்றுக்கணும். இதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத நான் ஃபியூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜாப்ஸ் போகிறவங்களுக்கு இன்னும் ரொம்ப பெனிஃபிஷியல் எதுனாலனா, நீங்கள் இதில் மணியை மல்டிப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃப்ரெஷ் மணி பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். அது யாருனால முடியும்னா நிறைய கேஷ் இருக்கிறவங்களுக்கு. ஓகே, ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் ஜாப் போகிறவங்களுக்கு அவங்க மணியை வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டூல். ஓகே, அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ₹2 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அது ₹4 ஆகிடுச்சு அப்படின்னா உங்கள் பணம் வந்து 2 டைம் அதிகமாகிடுச்சு. ஓகே, இவ்வளோ சிம்பிள். நீங்கள் ₹1 போடுறீங்க, அந்த ₹1 ₹3 ஆகிடுச்சுன்னா உங்கள் கேஷ் வந்துட்டு மல்டிப்ளை ஆகிருக்கு இன்ட்டு 2 டைம்ஸ். ஓகே, ஸோ இது வந்து மல்டிப்ளை பண்ணுற ஒரு டூல். அந்த ஒரு வியூவில் பாருங்கள் மார்க்கெட்டை. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் இன்னும் ஃபியூச்சர்ஸில் நிறைய வீடியோஸ் கொடுப்பேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் அனலைஸ் வீடியோ. அப்புறம் நாளைக்கு ட்ரேடிங் வியூ, அதாச்சும் நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த பிளாட்ஃபார்மோட பேசிக், அதாச்சும் நான் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறேன், எப்படி யூஸ் பண்ணுறேன், நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம், நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிறத ஒரு பிரேக் டவுன் வீடியோ நாளைக்கு நான் போடுவேன். அதையும் கண்டிப்பாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். Like, share and subscribe. Please share as much as possible. Take care. Bye bye.